इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भं अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. சமாதி ஜீவன் முக்த லட்சணம். இதுக்கு நடுவுல மோட்சம். ஜீவன் முக்தினா என்னன்னு சொல்லிட்டு வரும்போது முக்தினா என்னன்னு சொல்லணும். இது அத நான் முன்னாடி சொன்னது போல இங்க போட்டிருக்க தலைப்புக்கெல்லாம் அவ்வளவு ஒன்றும் பெருசா ஒரு தாற்பயம் கிடையாது. எல்லா விஷயமும் சேர்த்து மாத்தி தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப இங்க 2வது அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்கறதாகவும், சங்கக்கீதிருஷ இத்துக்த கஷ்டபந்தாய தேகினாம் கஷ்ட மோட்சாய கதுத கதம் தேஷ சிகிச்சையதே அப்படின்ட்டு. சங்கம்னா என்ன, பந்தம்னா என்ன, அப்புறம் மோட்சம், அதுக்கு மேல இதுக்கு கதம் து ஏஷ சிகிச்சையதே, அந்த பந்தத்துக்கு அதுக்கு எப்படி சிகிச்சை பண்றது, அது எப்படி பரிகாரம் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டு வரும்போது இப்ப மோட்சம்னா என்னன்னு சொல்ல வர்றார். அத மோட்சத்தினுடைய இந்த ஆனந்த சுரூபத்தை சொல்றார். திருஷ்ய தர்ஷன சம்பந்தே யத் சுகம் பாரமார்த்திகம் தததீதம் பதம் யஸ்மா தன்ன கிஞ்சித் இவைவதத். சில உபனிஷத் பாகங்கள்லாம் சாதாரணமா நம்ம பார்த்தா அந்த தத்துவம் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா பதங்களை சுலபமா அன்வயம் பண்ணல. இப்ப கடோபனிஷத் முண்டகோபனிஷத்துலாம் அந்த பதார்த்தத்துக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த மந்திரத்துக்கு அன்வயம் பண்றது கஷ்டம் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுல எல்லா உபனிஷத்தும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சிலதெல்லாம் அன்வயம் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப பிரஷ்னோபனிஷத்துலாம் எடுத்தோம்னா கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். விருதாரண்யத்துக்கு விஷயமும் கம்பீரம், ஆனா பதப்பிரயோகம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது சாதாரணமா என்னன்னு இது பண்ணிடலாம். இந்த மாதிரி உபநிஷத்துக்குள்ள எப்படி இருக்குன்னா, இங்க பதங்கள் எப்படி உபயோகப்படுத்திருக்குன்னு பாக்குறதும் கொஞ்சம் கஷ்டம். அது அன்றையுமே வாக்கியமே பூர்த்தியாகும் நிறைய இடங்கள். இத வியாக்கியானக்காரர்களும் ஒரு தாத்பரியத்தை சொல்லிட்டு போறாளே தவிர அன்வயம் பண்ணி கொடுக்கறது இல்லை. அது நம்ம இந்த இடங்கள்லாம் ரொம்ப பத்திரமா பார்க்கணும், கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. கஷ்டம் கிடையாது, ஆனா கொஞ்சம் கவனிக்கணும், அவ்வளவுதான். திருஷ்ய தர்ஷன சம்பந்தே யத் சுகம். திருஷ்யம்னா பார்க்கக்கூடிய பொருள், அது தர்ஷனம். தர்ஷனம்னா திருஷ்டின்னு திருக்குன்னு எடுத்துக்கலாம். திருக்குன்னா பார்க்கிறவன், அவனுடைய செயல் பார்த்தல், அந்த ஞானம். 3 அதான் திருக்குட்டின்னு சொல்லுவோம். திரஷ்டா பார்க்கிறவன், அப்புறம் பார்த்தல், அது அந்த விஷயத்தோட நம்ம கிரகிக்கிறதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அது தர்ஷனம். அதுக்கப்புறம் திருஷ்யம். சாதாரணமா மேல் கிரந்தங்கள்லாம் திருக் திருஷ்யம் இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு விசாரம் பண்றது உண்டு. அசங்கமான ஆத்மாவும் நித்தியான பிரபஞ்சமும் எப்படி செய்யறோம்னு அதுவே அத்வைதத்துக்கு மேல ஒரு ஆட்சேபம் சொல்லி, அதனாலதான் செய்யறாதுன்னு சொல்றோம், அதனாலதான் பிரபஞ்சம் நித்தியான்னு சொல்றோம் மேல அத்வைத சித்தி போன்ற கிரந்தங்கள்ல சொல்றது உண்டு. இங்க தர்ஷனம்னு சொல்றாரு. தர்ஷனம் அப்படின்னா அது ஞானம்னு எடுத்துக்கணும். அந்த ஞானம் தான் திரஷ்டா. ஏன்னா பாக்குறவனும் ஞானம் தானே, பிரஜானம் பிரம்மன்னு சொல்றதுனால. அதனால பார்க்கக்கூடியவன் ஞானம் ஏயம், இது 2 தான் இருக்கு. அந்த ஏயம்ன்றது எல்லாமே போய் மித்தையானது, அது ஞானம் ஒண்ணுதான் இருக்கு. அத்வைதம் சித்திக்கும் அப்படின்றது சாமான்யமா புரிஞ்சுக்கணும். அந்த சம்பந்தம் இருக்கு. அந்த தர்ஷனமும் திருஷ்டி எப்படி செய்யும், அதுதான் யத் சுகம். சம்பந்தே யத் சுகம். எதுக்காக நம்ம ஒரு பொருளை பாக்குறோம்னா அதுல ஒரு சுகம் வருதுன்றதுக்காக சாமான்யமா எடுத்துக்கணும். இல்லையா, நான் பார்த்தா துக்கம் வருது அந்த மாதிரி இல்லை. பொருள்னால இவனுக்கு ஒரு சுகம் இருக்கிறதுனால அதுல பிரவர்த்திக்கிறான். அந்த விஷயத்திலேருந்து வரக்கூடிய, அதாவது திருஷ்ய தர்ஷன சம்பந்தே யத் சுகம்னா விஷயத்தினால நமக்கு வரக்கூடிய சுகங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த சுகம் என்னவா இருக்கும் அப்படின்னா
சுகத்தோடு கூடின ஆனந்தத்தோடு கூடின பதார்த்தமானது பிரபஞ்சத்துல ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மன் தான். அதை தவிர பிரபஞ்சம் இல்லை. அதனால நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே பிரம்மானந்தம் தான். முன்னாடி பார்த்தோமே, இந்த துரியாதீதாவஸ்தான்னு பார்க்கும்போது அஸ்யாம் துரியாவஸ்தாயாம் ஸ்திதம் பிராப்திய அவிநாசினி ஆனந்தைகாந்த சீலத்வா அனானந்த பதங்கத, அந்த இடத்துல இந்த 14-15 மந்திரங்கள்ல இதை பார்த்தோம். எல்லாமே பிரம்மானந்தத்தினுடைய வெளிப்பாடுதான் அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். திருஷ்ய தர்சன சம்பந்தே சுகம் பாரமார்த்திகம், பாரமார்த்திகமான எந்த ஒரு சுகம் உண்டோ அது அதீதம் பதம். அதாவது விஷயத்திலிருந்து விஷய சம்பந்தத்தினால நமக்கு வரக்கூடிய சம்பந்தம் ஒரு சுகம், அது அப்பாற்பட்டது. என்ன அர்த்தம்? விஷய சம்பந்தம் இல்லாததான சுகமா இருக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய சுகம் ஆத்மாவிலிருந்து வர சுகம் தான். ஆனா வெறும்னு அது வரல, விஷயத்தோட சம்பந்தப்பட்டு வருது. நான் இந்த பாட்டு கேட்டேன் அதனால சுகம், இந்த பொருள் சாப்பிட்டேன் அதனால சுகம்னு நினைச்சிருக்கோம். ஆனா அது நமக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடிய ஆனந்தம் தான். நமக்கு இவைகள் வந்ததுனால சுகம் நினைச்சுன்னு நம்ம வெளியில இவெல்லாம் தேடிட்டு இருப்போம். அப்ப அதுல இருந்து சுகம் வரல, உன்னுடைய சுவாபாவிகமான உனக்கு உள்ள இருக்கக்கூடிய சுகத்தை தான் நீ அனுபவிக்கிறேன்னு உபனிஷத் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிட்டேயே பொருளை வச்சு நம்ம வெளியில போய் தேட மாட்டோம். வெளியில தேடக்கூடிய பிரவருத்தி கம்மியாயிடும், இல்லாம போயிடும். அப்போ சுவாத்ம சுகத்தை அனுபவிக்கலாம். அதனால தது அதீதம், அதை தாண்டினதான எந்த ஒரு சுகம் இருக்கோ, சுவாத்ம சுகம் இருக்கோ, அதுதான் தது அதீதம் பதம். அதுதான் அடைய வேண்டியது. பதம்னா மோட்சம்னு அர்த்தம். இந்த விஷயத்திலிருந்து வரக்கூடியதான சுகம் இருக்கு, அதை விஷயம் இல்லாமல் வந்ததுன்னா என்ன? அதுதான் மோட்சம். இப்ப நம்ம லோகத்துல எதுக்காக விவகாரம் பண்றோம்? நமக்கு சந்தோஷம் வேணும்னு விவகாரம் பண்றோம். எதுவும் பண்ணாமலே சந்தோஷம் வரும்னா யாராவது வேலை செய்வாளோ, அதுதான் மோட்சம். அதுக்குதான் தது அதீதம் பதம், தது அதீதம் பதம் அப்படின்னு இருக்கிறார். யஸ்மா, ஏன் இப்படி எக்காரணத்தினால் இது போல இருக்கோ, தது ந கிஞ்சிதிவ, அது லோகத்துல அது போல எதுவுமே கிடையாது. கிஞ்சிதிவ, அந்த ஆனந்தம் இருக்கு, ந கிஞ்சிதிவ, அது எது போலவும் கிடையாது. ஏவ தது ததேவ, அது மட்டும்தான் இருக்கு. ஏவ தத்துனா ததேவன்னு பிரிச்சுக்கணும். திருஷ்ய தர்ஷன சம்பந்தேய சுகம் பாரமார்த்திகம் தது அதீதம். பாரமார்த்திகம் எது? தது அதீதம் பதம், அதுதான் மோட்சம். யஸ்மாத், யஸ்மாதேவம் தஸ்மாத் அப்படின்னு சேர்த்துனா தது ந கிஞ்சிதிவ ஏவ தது. ந மோட்சோ ந சத்ருஷ்டே ந பாதாலே ந பூதலே சர்வாசா சஞ்சயே சேதः க்ஷயோ மோட்ச இதீஷ்யதே. சரி, மோட்சம்னா என்ன சுவாமி? மோட்ச நவச பிருஷ்டே. மோட்சம்ன்றது ஆகாசத்துக்கு மேல எங்கேயோ இருக்க. பிருஷ்டேனா மேல, ஆகாசத்துக்கு மேல இருக்கிறது மோட்சம் அப்படின்னு கிடையாது. அதான் இந்த லோகத்துக்கு போகணும், அந்த லோகத்துக்கு போகணும், அங்க போனா மோட்சம். நான் மோட்சத்தை அடைவேன். அடைவேன்னா எங்க போய் அடையணும்? எங்கேயோ மேல போறோம். சாதாரணமா அப்படிதான் இருக்கும். மோட்சம்னா ஒரு போயிட்டார் அப்படின்னா மேல கை காமிக்கிறார். போல இந்த மோட்ச நவச பிருஷ்டே, கீழே இருக்கா நான் பார்த்தாலே நான் பூத்தலே அப்படின்னா மேல கீழே நடுவுல மூணும் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு தேச சம்பந்தத்தினால மோட்சம் இல்லை. மோட்சம்ன்றது ஒரு இடத்துல போய் அடையக்கூடியது இல்லை. அப்ப எப்படி அடையணும்? சர்வாசா சஞ்சயே, எல்லா ஆசைகளும் குறைஞ்ச பிறகு, சஞ்சய நாசமான பிறகு, எல்லா ஆசையும் நம்மளை விட்டு போன பிறகு, சேதக க்ஷய, ஆசை போயாச்சுன்னா மனசு போயாச்சு. மனசு இருக்கிறதே உள்ள இருக்கிற ஒரு ஆசையும் கிளப்பி அதுக்கான செயலை தூண்டுறதுக்கு தான் மனசுன்னு ஒரு அந்த கரணம்னு ஒண்ணு இருக்கு. வேலை இல்லைன்னா கரணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம இருக்க கையில ஏதாவது எழுதணும்னா பேனை எடுத்துன்னு போறோம். ஒன்றும் எழுத போறதுல வேடிக்கை தான் பார்க்க போறோம்னா பேனை எடுத்துன்னு போகலன்னு. அது போல நமக்கு யோசிக்கிறதுக்கு விஷயம் இல்லை, ஆசைப்படுறதுக்கு விஷயமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அப்ப மனசுக்கு வேலை இல்லை. ஏன்னா மனசுன்னா என்னன்னு சொல்ல போது காம சங்கல்பம் விசிகித்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா கீர் தீர் வீர் இத்தேத சர்வம் மன ஏவ அப்படின்னு இப்படிப்பட்ட அந்த கரண விற்த்திகள் தான் மனசு. மன ஏவ, மனசுனா இவ்வளவுதான் அப்படின்னு பிரதானிக்குன்னு சொல்றோம். முதல்ல காம சங்கல்பம் காமத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சர்வாசா சஞ்சயே, எல்லா ஆசைகளும் போன பிறகு
சேதக க்ஷயக மோட்ச இது இஷ்யது. மனசு போயாச்சுன்னா தானா மோட்சம். இப்போ மோட்சம் எங்க இருக்கு? மேலேயோ பாதாளத்திலேயோ பூமியிலேயோ இல்ல. மனசுல இருக்க ஆசைகள் போயாச்சுன்னா மனசே போயிடும். மனசு போயாச்சுன்னா தானா மோட்சம் தான் அது. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? மோக்ஷோமே அஸ்து இது சிந்தா அந்தர்ஜாதா சேத். மோட்சம் எனக்கு வேண்டும். மோக்ஷோமே அஸ்து, நான் மோட்சத்தை அடைவேனாக, எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு மனசுல இது சிந்தா அந்தர்ஜாதா சேத் ஒரு எண்ணம், ஒரு கவலை மனசுல ஏற்பட்டுருச்சுன்னா உத்திதம் மன, அப்ப என்ன இருக்கு? மனசு கிளம்பிடுச்சு. எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மரணோத்தே மனசேஷ வந்த, மனசு உத்தானம் அப்படின்னா தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, கிளம்பிடுது. தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து மனசு வெளியில வருது. வெளியில வந்துட்ட அப்ப மனசு ஏஷ பந்த சாம்சாரிகோ திருடக. அப்ப மனசுல இந்த பந்தமானது, சாம்சாரிக பந்தமானது திருடமாயிடுச்சு. எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்ட மனசு வேலை செய்யறது. எனக்கு மோட்சம் வேணும். எப்ப மோட்சம் வேணும்னு நினைப்போம்? பந்தம் இருக்குன்னு நினைக்கும் போது மோட்சம் வேணும்னு நினைப்போம். மோட்சம் வேணும்னு நினைச்சா மனசு வேலை செய்யறதுன்னு அர்த்தம். மனசு வேலை செஞ்சதுல சம்சார பந்தம் திருடமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா மோட்சம் வேணும்னு ஆசைப்படாதேன்னு சொல்றாரு. அதான் அப்போ மோட்சத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அது இருந்தாதானே உபனிஷத்தே படிக்கணும்னு சொல்ற. இப்போ மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டா அதுவே பெரிய சம்சார பந்தமாச்சு அப்படின்னா உபனிஷத் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு பூர்வாங்கமா இருக்கக்கூடியதான அந்த அதிகாரி தன்மையானது நித்யாநித்திய வஸ்து விவேகம், வைராகியம், சமதம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், முமுட்சுத்வம், இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு இருந்தாதான் உபனிஷத் பக்கமே வர முடியும், வரணும். வந்திருக்கோம்னா இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம், கொஞ்சமாவது இருக்கு. ஆனா இங்க நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சமாதின்ற நிலைய கிட்ட வந்ததுக்கு அப்புறம் மனசுல எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்க பழகின்னு இருக்கும்போது, அப்ப எனக்கு மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு எதுக்காக நினைக்கணும்? மோட்சம் வேணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ மனசுல எண்ணம் இல்லாம பார்த்துக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல மோட்சம் வேணும். ஏன்னா யாரு மோட்சம் வேணும்னு நினைப்பான்? எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு யார் சொல்லுவா? அவனை யார கட்டுப்படுத்தினாதான் நான் இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைப்பான். இங்க ஒரு இடத்துல போட்டு அவனை பூட்டி வச்சா, என்னை பூட்டி வச்சுட்டாலே நான் தப்பிக்கணும்னு நினைப்பான். இங்கேருந்து வெளியில போகணுன்றது. எல்லா 4 பக்கம் கதவு திறந்திருக்கும் போது என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி யாருக்குமே தோணாது. இப்ப நம்ம எனக்கு மோட்சம் வேணும்னு மனசுல எண்ணம் வருதுன்னா, நாம இப்ப பத்தனா இருக்கேன், நான் ஒரு கட்டுக்குள்ள இருக்கேன், கட்டுப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நமக்கு எண்ணம் இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதான அந்த பந்தமானது உண்மைன்னு நினைக்கிறோம். அதுதான் மோட்சத்துக்கு பெரிய சக்தி. எனக்கு மோட்சம் வேணும்னு ஏன் ஆசைப்படுறோம்னா, நம்மளுடைய பந்தம் உண்மை, அது சத்தியம்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் நான் இதுல இருந்து தப்பிச்சுக்கணும். சம்சாரம் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கலாம். இந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கை கஷ்டம், வாழ்க்கை கஷ்டம், வாழறதுன்னா என்ன? மூச்சு விடுறது கஷ்டமா? வீசிங் ப்ராப்ளமா? இப்ப வாழ்க்கை கஷ்டம்னா என்ன? சாப்பிட்றது கஷ்டமா? தூங்குறது கஷ்டமா? பணம் சம்பாதிக்கிறது என்ன கஷ்டம் நமக்கு? இப்படி இந்த மாதிரி ஒண்ணுன்னா நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால், எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைச்சு கிடைக்காம போகிறோ, நம்ம செய்யணும்னு நினைச்சு அதை செய்ய முடியாம போனாலோ, கர்த்திருவம் போக்திருத்தம் இருந்ததுன்னா அப்பதான் நமக்கு கஷ்டம்னு தோணும். மற்றபடி போற போக்குல எப்படி காத்தடிச்சா இலை சருகெல்லாம் அப்படியே பஞ்சு பறக்கிறா போல போயிருந்தோம்னா அது கஷ்டமே கிடையாது. நம்ம இது ஒண்ணுன்னு வச்சிருந்தோம்னா தான் நமக்கு கஷ்டமா இருப்போம். அதுக்காக பிராணிகள் போல இஷ்டத்துக்கு வாழலாமான்னு அது இல்லை. நமக்கு கஷ்டம்னு கொடுக்கறது எது? நம்மளை எது கஷ்டப்படுத்துறது? நம்மளை எது பந்தப்படுத்துறது? குடும்பமா? குடும்பம்ன்றது அந்த குடும்பத்துல நம்மளும் தானே இருக்கும். இப்ப இவனுக்கு அவன் பந்தம்னா அவனுக்கு இவன் பந்தம் தானே. கணவனுக்கு மனைவி பந்தம் சொன்னா மனைவிக்கு கணவன் பந்தம். அவளால இவன் கஷ்டப்படுறான்னா இவனால அவளும் கஷ்டப்படதான் போறான். அப்ப நம்மளால இன்னொருத்தரும் கஷ்டப்படுறாள். அப்ப நம்மளும் பந்தம் தானே. அதனால இப்ப பந்தம்னா என்னன்னு வச்சுட்டு இருக்கோம்? நம்ம மனசுல இது எனக்கு சேர்ந்தது, இது எனக்கு வேணும், அகம் இதம் மமேதம் இது நைசர்கிகோயம் லோக வியவகார
அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார். நான் இது மமேதம், எனக்கு இது வேணும், இது எனக்கு சேர்ந்தது அப்படின்னு சம்பந்தம் வந்தாச்சுன்னா அப்போ அது பந்தம். பந்தம் வந்தாதான் நமக்கு மோட்சம் வேணும்னு இருக்கும். இது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை. ராத்திரி கனவுல பார்த்தது கனவுல காசிக்கு போனதாகவும் பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடிபட்டு விழுந்ததாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே எனக்கு சம்பந்தம் இல்லை, அது ஏதோ ஒரு பித்தத்தினால் ஏற்பட்டதுன்னு விட்டோமே. ஆனால் அப்ப அதுல தப்பிச்சுக்கணும்னு ஒண்ணுமே அவசியமே இல்லையோ. அந்த நிலைமைக்கு போகணும்னு சொல்றாரு. மோட்சோ மே அஸ்து இது சிந்தா அந்தர்ஜாதா சேத் புத்திதம் மன. இப்போ ஒரே விஷயம் சாதன நிலையில ஒண்ணு, சித்தி நிலையில ஒண்ணு. சில விஷயங்கள்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் எழுதணும், இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு பாடம் சொல்லி கொடுக்கும் போது 2ஆம் 3ஆவது 4ஆவது 5ஆவதுலாம் படிக்கும் போது சில விஷயங்களை ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி வச்சிருப்பார். 8, 9, 10 போகும்போது வேற மாதிரி இருக்கும். 5ஆவது படிக்கிற பையன் கையில கால்குலேட்டர் கொடுக்க மாட்டான். அவன் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எழுதணும். 10th 12 10 12 வரைக்கும் அவன் மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் எல்லாம் சொல்லி காமிக்கணும். ஏன் கால்குலேட்டர் தான் இருக்கேன்னா கிடையாது, சொல்லணும். இது அவனே 12th எக்ஸாம் போகும்போது அப்ப அவன் கையில கால்குலேட்டர் இருந்து போகலாம். 5ஆவது பையனுக்கு தெரிஞ்சது 10ஆவதுக்கு தெரியாதுன்னா அப்போ அது லட்சியம் இல்லை, அதோட வேற விஷயம். நீ இந்த சின்ன விஷயம்லாம் கால்குலேட்டர்ல பாத்துக்கோ, இப்ப நான் உனக்கு மற்ற விஷயங்கள்ல பரீட்சை வைக்கிறேன் அப்படிதானே லோகத்துல வச்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுல எது அவசியம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் சரி அது சுவாபாவிகமா போறது, இதுக்கு மேல் விஷயத்தை கவனிக்கும் போது இது இல்லை. அதனால நம்ம லோகமே சரணம்னு இருந்து இந்த சரீரத்தை வளர்க்கறதும் சரீரத்துக்கு சம்பந்தமானதோட சம்பந்தப்படுறது மட்டும்தான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம் நினைக்கிறவங்க பார்த்து அப்பா இதெல்லாம் நித்தியாநித்திய வஸ்து விவேகம்னு ஒன்று சொல்லி, வைராக்கியம்னு ஒன்று சொல்லி கொடுத்து இதுல இருந்து தப்பிச்சுக்கணும், உனக்கு மோட்சம் வேணும்னு முதல் படியில உபதேசம் பண்றது நியாயம். இப்போ சரீரம் எல்லாத்தையும் விட்டு மனசை மட்டும் தியாகம், எங்களுக்கு ஒரே பந்தம் இப்போ மனசு மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்ம இதை பார்த்துட்டு கிரமமா பார்த்துன்னு வந்தோம்னா என்ன பார்த்துருக்கோம், இவனுக்கு இருக்கக்கூடியதான பந்தங்கள் மனசு மட்டும்தான். மனசு மட்டும் நினைக்கிறவனுக்கிட்ட அப்ப அவனுக்கு என்ன பண்ணணும், மோட்சத்துல ஆசையெல்லாம் வச்சுக்காது, மனசுன்றதே விட்டுருவேன், அதுதான் தானா மோட்சம்னு சொல்றேன். அதனால பூர்வாபர விரோதம் இருக்கேன்னு குழந்தைக்க வேண்டாம். மோட்சோ மே அஸ்து இது சிந்தா அந்தர்ஜாதா சேத் உத்திதம் மன. அப்ப மனசு உத்திதம் கிளம்பிடுத்து, மனநோத்தே மனசு கிளம்பிடுத்துனா ஏஷ மனசு சாம்சாரிகோ பந்த திருட மனசி. அப்போ இந்த சாம்சாரிக பந்தம் மனசுல திருடமாயிடுது அப்படின்னு அர்த்தம். அமார்ஜன மாத்திரம் ஹி மகா சம்சார தாங்கதம். இப்போ அந்த மனசு தத்துனா தற்சப்தத்துல மனசு எடுத்துக்கணும். தத்து அமார்ஜன மாத்திரம், மார்ஜனம்னா பெருக்கிறது தொடைக்கிறது, அமார்ஜனம் மனசு தொடைக்காம மனசை சுத்தப்படுத்தாம வச்சுக்கிறோமே, அமாத்திரம் ஹி மகாசம்சார தாங்கதம், அதுதான் மகாசம்சாரம். தத் பிரமார்ஜன மாத்திரம் தூ, அதை தொடைக்கிறது மனசை நன்னா தொடைச்சிட்டோம்னா சுத்தமா வச்சுட்டோம்னா, மனசுக்கு சுத்தம் என்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. மனசுல நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள்னு கிடையாது, எண்ணமே கெடுதல் தான். ஆனா எந்த விதமான எண்ணங்கள் நமக்கு பந்தத்தை அதிகப்படுத்துறதோ அதை கெட்ட எண்ணமாகும். எது நமக்கு பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதோ ஆத்மா பக்கம் திருப்புறதோ அதை நல்ல எண்ணம்னு முதல்ல பிரிச்சுக்கிறோம். சத்வ ரஜ தமோ குணங்கள்ல தமோ குணம் முதல்ல போகணும், ரஜோகுணமும் போனோம், கடைசியில சத்துவகுணமும் போயிடணும். போனா மனசையும் போயிடும், அந்த நிலையில வரணும். தத் பிரமார்ஜன மாத்திரம் தூ மோட்ச இத்யபிதீயதே. மனசை சுத்தப்படுத்துறது தான் மோட்சம். மனசு அழுக்கா வச்சுட்டா பந்தம், அவ்வளவுதான் சம்சாரம். ஆத்மன்யதீதே சர்வஸ்மாத் சர்வரூபே அதவா ததே கோபந்த கஷ்டவா மோட்ச நிர்மூலம் மனனம் குரு. இதுதான் உபதேசம், நிர்மூலம் மனனம் குரு. மனசை நிர்மூலமாக்கிடணும். ஏன்னா மனசுக்கு மூலம் அவித்யா. அந்த அவித்யா போயாச்சுன்னா, அவித்தியில இருந்தா மனசு வருது, அவித்யா போயாச்சு அப்படின்னா மனசு இருக்காது, வேரோட மனசை களைஞ்சு எடுத்துடணும். ஆத்மனி அதீதே சர்வஸ்மாத், ஆத்மனி சர்வஸ்மாத் அதீதே, ஆத்மனி ஆத்மாவில் அப்படின்னா அது ஆத்மால என்ன பண்ணும், சர்வஸ்மாத் அதீதே ஆத்மனி எல்லாவற்றையும் தாண்டினதான ஆத்மாவில், சர்வரூபே அது சர்வரூபமா இருக்கு, அதவா ததே
இல்ல எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கு, எல்லாமாகவும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மாவில் கோபந்த கஷ்டவா மோட்சக, அந்த ஆத்மாவுக்கு பந்தம் எங்க இருக்கு, மோட்சம் எங்க இருக்கு? ஒரே ஒரு ஆத்மா இருக்கு, ஒரு பொருளுக்கு பந்தம் எங்க, மோட்சம் எங்க? கோபந்த கஷ்டவா மோட்சக அதி ஆத்மனி சர்வஸ்மாத் அதீதே சர்வஸ்வரூபே அதவா ததே கோபந்த ஆத்மனி கோபந்த அப்படிங்கிற இதெல்லாம் ஆத்மாவுக்கு விசேஷம். ஆத்மனி கோபந்த, ஆத்மாவுக்கு பந்தம் எது? கஷ்டவா மோட்சக, ஆத்மாவுக்கு ஏது மோட்சம்? நிர்மூலம் மனனம் குரு. அந்த மனசை நிர்மூலம், மனசு மனனம் ரெண்டும் உண்டா? ஏன்னா மனநம்ன்றது செயலை சொல்றது, மனசுன்றது அது செய்யக்கூடியதான கரணம், கருவி. அத்தியாத்மரதி ஆசாந்த பூர்ண பாவன மானச பிராப்தானுத்தம விஸ்ராந்தி ந கிஞ்சிதிஹ வாஞ்சதி. அத்தியாத்மரதி, அத்தியாத்மா, அந்த ஆத்மாவில மட்டும்தான் பற்று. ஆத்மா தவிர வேற எதுலையுமே விருப்பம் இல்லாத நிலை, விருப்பம் இல்லாதவர். ஆசாந்த, ஆசைகளுடைய முடிவு, எந்த ஆசையும் படாமல் அப்படி இருக்கக்கூடியவன். பூர்ணக, எந்த ஒரு குறையும் இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் அப்படி இருக்கிறேன். மனசுல எண்ணம் இருந்தாதுன்னு குறை வரும். ரெண்டாவது பொருளை பார்த்தாதான் ஏற்றத்தாழ்வு இருக்கும். இன்னொரு பொருளையில ஆத்மாவை மட்டும் பாக்குறவனுக்கு நான் அவனை கூட குறைச்சதா இருக்கேன், நான் அவனோட அதிகமா இருக்கேன்ட்டு அந்த எண்ணமே வரப்போறது இல்லை. பூர்ணக பாவன மானச, சுத்தமான மனசை கொண்டவன். பிராப்த அனுத்தம விஸ்ராந்தி, அவன் உத்தமமான எதை விட உயர்ந்ததான விஸ்ராந்தி இல்லையோ அது அனுத்தமம். அனுத்தமம்னா எதை விட உயர்ந்தது இல்லையோ அது அந்த விஸ்ராந்தினா ரெஸ்ட். அப்படின்னா எந்த ஒரு செயலும் செய்யாத நிலை, எந்த ஒரு எண்ணத்தையும் இல்லாத நிலை. நமக்கு ஒரு ஆசைன்னு இருந்ததுனால அதுக்காக மனசுல ஒரு எண்ணம், இது எப்படி அடையணும்னு மனசு செயல் பண்ணிட்டே இருக்கும். 4 விஷயம் மனசு நினைச்சுன்னா ஒரு விஷயம் கை கால் எழுந்து போய் வேலை செய்வோம். இவனும் பூர்ணமா பாவன மானசக, அதனால அனுத்தம விஸ்ராந்தி, இதை விட உயர்ந்ததான ஒரு விஸ்ராந்தி இல்லை. ந கிஞ்சிதிஹ வாஞ்சதி, இங்க இது வேணும்னு எதையுமே விரும்புவது இல்லை. சர்வாதிஷ்டான சன்மாத்திரே நிர்விகல்பே சிதாத்மனி யோ ஜீவதி கதஸ்நேக ச ஜீவன் முக்த உச்சதே. சர்வாதிஷ்டான சின்மாத்திரே, எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமான அடிப்படையான ஆதாரமான அந்த சன்மாத்திரேன்னு இருக்கு, சின்மாத்திரேனும் இருக்கு. சர்வாதிஷ்டான சன்மாத்திரே, வெறும் சத் மட்டும் இருக்கக்கூடியது. நிர்விகல்பே சிதாத்மனி, எந்த ஒரு விகல்பம் எண்ணமும் இல்லாததான, இதுவாதுவான மாறுபாடு இல்லாததான சிதாத்மா, சித்தான ஆத்மாவில் அதுல யோ ஜீவதி கதஸ்நேக, பற்று இல்லாமல் யார் வாழ்கிறானோ. இப்ப நம்மளாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம சரீரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் தான் நமக்கு ஆதாரமா வச்சுட்டு இருக்கோம். வேற யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசத்தை சொல்ற, இல்ல சில சமயம் தான் வேலை செய்யற இடத்த சொல்ற, சில சமயம் குலத்தை சொல்றோம். நம்ம இன்னொரு பொருளை நமக்கு ஆதாரமா வச்சுட்டு இருக்கோம். இவர் ஆத்மாவை மட்டும் வச்சுட்டு இருக்கார். யோஜீவதி கதஸ்நேக ச ஜீவன் முக்த உச்சதே, அவருக்கு தான் ஜீவன் முக்தன்னு சொல்றோம். ஆத்மா அப்படின்றத தவிர தனக்கு வேற எந்த விதமான ஒரு ஆதாரமோ அடையாளமோ இல்லாதவர் தான் ஜீவன் முக்தர். நாபேட்சதே பவிஷ்யச்ச வர்த்தமானே ந திஷ்டதி ந சம்ஸ்மரதி அதீதம் ச சர்வமேவ கரோதி ச ந அபேட்சதே பவிஷ்யத்து, நாளைக்கு இது வரணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. வர்த்தமானேன திஷ்டதி, இப்ப இருக்கிறத நன்னா அனுபவிப்போம் அப்படின்னு வர்த்தமானம், இப்ப இருக்கிற பொருள்ல ந திஷ்டதி, அதுலயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்க. வர்த்தமானே ந திஷ்டதி ந சம்ஸ்மரதி அதீதம் ச, நடந்து போனதை நினைக்கிறதே இல்லை. நீ அப்படி ஆயிட்டே, நீங்க அப்படி ஆயிட்டே, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. அதீதம் ச, அப்ப எப்படி இருக்க? சர்வமேவ கரோதிச்ச, எதை ஒன்னா பண்ணுவார் அப்படின்னா பிராரப்தத்தினால சரீரம் எப்படிலாம் போகுதோ அது கூட போயிட்டு இருப்பார். தனக்கு இது வேணும் வேண்டாம் எனக்கூடியதான சரீரத்துக்கும் மனசுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். மனசுல எண்ணம் இருக்கும்போதுதான் அந்த மனசுதான்
இந்த சரீரத்துல நான் அப்படின்னும் எனதுன்னும் சரீரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பொருளை எனக்கு சேர்ந்தது, எனக்கு உகந்தது, எனக்கு வேண்டாதது அப்படின்னு பிரிச்சு காமிக்கும். மனசு இல்லைன்னா அந்த சரீரம் அங்க காத்துல கொஞ்சம் எடுத்துன்னு போறா போல பிராரப்த கர்மான கூடியதான காத்துல எங்கேயாவது அடிச்சுன்னு போயிட்டு இருக்கோம். இவருக்கு இந்த ஆத்மாவில இருக்கிறவருக்கு அந்த சரீரத்தை பத்தி கவலை இல்லை. சொப்னத்துல பார்த்த நம்ம சரீரத்தை பத்தி நம்ம எப்படி கவலைப்படுறது இல்லையோ, அது போல ஆத்மாவில இருக்கிறவருக்கு இதை பத்தி கவலைப்படல. ஏன் கவலைப்படலைன்னா கவலைப்படுறதுக்கான மனசே இல்லை. கவலைப்படுறதுக்கு என்ன ஒரு கருவி வேணுமோ அந்த கருவியை தொலைச்சிட்டாரு அவர். அதனால அவருக்கு கவலை இல்லாம இருக்கார். சம்ஸ்மரத்தை அதீதம்ச சர்வமேவ கரோதிச்ச அனுபந்த வரே ஜந்தவ் அசம்சர்க மனாசதா. அவர் எப்படி இருக்காருன்னா அனுபந்த பரே ஜந்தவ், இந்த அனுபந்தம் பற்றோடு இருக்கக்கூடியது. தாரபுத்திராதி அனுபந்தகன்னு வியாக்கியானத்துல எழுதுற. இவர் மேல யாரெல்லாம் ஒரு பற்று வச்சுருக்காளோ, இவர்கிட்ட யார் ஒரு ஆசையா இருக்காளோ, அனுபந்த பரே ஜந்து அசம்சர்க மனாசதா, அவகிட்ட இவர் பற்று இல்லாம இருக்காரு. இது எப்படின்னா பக்தே பக்த சமாச்சார. யாரு பக்தியோடு இருக்காரோ, பக்தர்களுக்கு நடுவுல இருந்தா அவெல்லாம் ராமகிருஷ்ணா பாட்டு பாடினா இவரும் பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஷடே ஷட யோஸ்தித. இவருக்கு அந்த ஒரு கொடூரமா நடந்துக்கிறவர், ஷடன்னா ஒரு முரட்டுத்தனமா நடந்துக்கிறவர். அவ கூட இருந்தா இவரும் அதே போல நடந்துக்கிறார். ஷடே ஷட யுவஸ்தித பாலோ பாலேஷு. குழந்தைகள் இடத்துல குழந்தை போல விளையாடுறார். விருத்தேஷு விருத்தக. வயசானவாளோட வயசானவ போலவே இருக்கார். தீரேஷு தைரியவான். நல்ல புத்திசாலிகளோட பெரிய மேதாவி போல பேசிட்டு இருக்கார். யுவா யவன விருத்தேஷு. சின்ன வயசுல இருக்க எப்படி பழகிறாங்களோ அவளோட அதே போல இருக்கார். துக்கிதேஷு சுதுக்கதீஹி. அழகவாளோட சேர்ந்து இவரும் அழகார். தீரதீஹி உதிதானந்த. தீரதீஹி. இவருடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே நிலைமையில இருக்கு, ஆத்மாவை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கு. அதுதான் தீரதீஹி உதிதானந்த. ஆனந்த எப்பவுமே ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியவர். உதிதம்னா கிளம்பினது, எப்பவுமே ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியவர். பேஷலக. பேஷலகனா ஒழுக்கத்தோடு கூடியவர். சர்வ சம்மதசீலகன்னு அர்த்தம். எப்பவுமே ஒழுக்கத்தோடு இருக்க. புண்ணிய கீர்த்தன. அவருடைய செயலே ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. பிராஜ்ய பிரசன்ன மதுரக தைன்யாத் அபகதாசய. அவர் பிராஜ்ய, பிரம்மத்தையே நினைச்சுட்டு இருக்கார். பிரசன்ன மதுரக, தெளிவா இருக்கார், எப்பவும் இனிமையா இருக்கார். ஏன்னா அவருக்கு கவலையே இல்லையே. தைன்யாத் அபகதாசய, கீழான எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டவர். அபியாசேன பரிஸ்பந்தே பிராணானாம் க்ஷயமாகுது. இதுதான் இது வரைக்கும் படிச்சது ஜீவன் முக்தன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றது. அனுபந்த பரே ஜந்தவ் அசம்சர்க மனாசதா பக்தே பக்த சமாச்சார ஷடே ஷட யுவஸ்தித. ரமண மகரிஷி கிட்ட ஒருத்தர் அவரை பத்தி பாட்டு எழுதி கொண்டு போனார். அவர் நல்லா பாடக்கூடியவர். அவர் என்ன பண்ணாரா, அந்த தமிழ்லயோ தெலுங்குலயோ அவரை பத்தி ஒரு பாட்டு எழுதி இது பண்ணா அவர் கையில கொடுத்தாரு. அவர் பார்த்துட்டு பேசாம திருப்பி கொடுத்துட்டாரு. யாரோ ஒருத்தருக்கு சரி நீங்களே பாடுங்க அப்படின்னாரு. இவர் பாடினாரா அந்த எழுதி போனவர். கொஞ்ச நேரம் கழிச்சு பகவான் தான் அவரோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சுட்டேன். இது ரமணா நீதான் என்ன காப்பாத்தணும்லாம் பாடு. அவரும் ரமணா நீதான் என்ன காப்பாத்தணும் கை தட்டின்னு பாடிட்டே இருக்காரு. பகவான் பாடுறதை பார்த்து இவர் பாடுற பாட்டு எழுதினவருக்கு அவ்வளவு உருக்கமா கண்ணெல்லாம் தண்ணி அழுதுன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். பகவானும் அழ ஆரம்பிச்சிட்டார். இது இவர் பார்த்தது, பரமகுரு பார்த்தது. பகவான் அழுது நான் இன்னைக்குதான் பார்த்தேன் அப்படின்னாராம். ஏன்னா அவருக்கு மனசே இல்லை. பக்கத்துல இருக்க என்ன பண்றாலும் அப்படியே பண்ணிட்டே இருக்காரு. அங்க போய் எல்லாரும் சமைச்சிருந்தாருன்னா இவரும் கூட போய் காயெல்லாம் நறுக்குவார் காத்தால மரத்துல. பசங்கெல்லாம் விளையாடுனா காத்தாடிக்கு நூல் கோத்து கொடுத்துட்டு இருப்பாரு. இது அப்படியே பகவானை பத்தி எழுதினா போல இருக்குது. பிராக்ய பிரசன்ன முதலக தைன்யாத பகதாசைய. இது வரைக்கும் ஆச்சு. அபியாசேன பரிஸ்பந்தே பிராணானாம் க்ஷயமாகதே. சரி, அவள்லாம் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும்? யாரோ தீவிர முக்தர் அப்படி இருக்கார், சரியா இருக்கும்னா நமஸ்காரம் பண்ணலாம். இது நமக்கு என்ன போச்சு? இப்ப நீங்க சொல்ற அபியாசேன பரிஸ்பந்தே பிராணானாம் க்ஷயமாகதே. ஏன்னா நமக்கு லட்சியம், நம்ம எதை போய் அடையணும்னு சொல்லி
அதுக்கு என்ன சாதனம்னு சொன்னதா வெறும்னா பண்ணுன்னா நமக்கு தெரியாது. எஜேத சொர்க்காமி யாகம் பண்ண சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னா அந்த சொர்க்கத்துல என்னென்ன சௌக்கியம் இருக்குன்னு சொன்னாதான் இவனுக்கு யாகம் பண்ண தோணும். ஏன்னா யாகம் ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஜீவன்முக்த நிலை என்னன்ட்டு அழகா சொன்னதுக்கு அப்புறம் அபியாசேன பரிஸ்பந்தே பிராணானாம் க்ஷயமாகுது. அபியாசம் பழக்கத்தினால அசந்துட்டே இருக்கக்கூடியதான பிராணங்களை க்ஷயமாகுது. அதை ஒடுக்கினோமேயானால் பிராணாயாமம் பண்ணி பிராணனை ஒடுக்கினா மனப்பிரசவம் ஆயாது, மனசடங்கிறது. யோகத்தினால பிராணாயாமம் பண்றதுனால மனசடங்கிறது, மனப்பிரசவம் ஆயாது, நிர்வாணம் அவசிஷது. அப்ப என்ன மனசு போயாச்சுன்னா சுத்தமான ஆத்மா மட்டும் மிஞ்சி இருக்கு. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே விகல்ப கலனான்விதாக. வாக்கு எதுல இருந்து திரும்பி வருதோ, ஏதோ எதை பத்தி வாக்கு சப்தம் சக்தி மரியாதையா சொல்லாதையோ அந்த தத்துவம் விகல்ப கலனான்விதாக, அந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. விகல்ப சம்சயா ஜந்தோ பதம் ததவசிஷ்யது. விகல்ப கலனான்விதா வாச எதோ நிவர்த்தந்தே அப்படி என்ன பண்ணிக்கணும். அந்த விகல்பங்களோட கூடினதான இது ஏற்றத்தாழ்வோடு கூடினதான சப்தங்களானது எதை சொல்லாமல் திரும்பி வருகிறதோ விகல்ப சம்சயாது, அந்த விகல்பம் போவதால் ஜந்தோகோ பதம் ஜந்தோகோ விகல்ப சம்சயாத். யார் இப்படி முயற்சி பண்றானோ அவனுடைய விகல்பம் மனசுல இருக்க எண்ணங்கள் மனசே போறதோ சம்சயாத் அழிகிறதோ பதம் தது அவசிஷ்யதே, அந்த உயர்ந்ததான மோட்ச பதம் மிச்சமாக இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மோட்சத்தை அடையறதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு எது பந்தம்னு பண்றதோ அந்த பந்தம் பொய்னு தெரிஞ்சுட்டு அந்த பந்தத்தை பத்தி நினைக்கிறத விட்டோம் இல்லைனால் மனசு நிறுந்துரும். மனசு போயாச்சுன்னா மீதி இருக்க பதம் தத் அவசிஷ்யதே, அந்த லிப்தம் இருக்கக்கூடியதான ஆத்மா மோட்சம் எனக்கூடியதான அந்த பதம் மீதி அப்படியே இருக்கும். அதை நாம் சுலபமாக அடையலாம் அப்படின்னு இருக்காச்சு. இதற்கு மேல அநாத்யந்தாக பாசாத்மா பரமாத்மேக வித்தியதை இத்தியேத நிச்சயம் ஸ்பாரம் சமயக் ஞானம் இது இருக்குதா. அப்படி அந்த சமயக் ஞானத்தை பற்றி திரும்ப வேலை சொல்றார். இது அடுத்த வாரம்.